உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, அந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேப்லெட் எழுதி கொடுத்து அந்த டேப்லெட் எப்படியாவது விற்க தான் பார்ப்பாங்க. அந்த செக்ஸுவல் லைஃபுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். அனைவருக்கும் வணக்கம். இது ராயலருண் டிவி சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ராயலருண் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பாலியலில் மெய்யும் பொய்யும். போன வாரம் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் அதை பார்த்துருந்தீங்க. ஸோ போன வாரம் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இனி வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியலில் மெய்யும் பொய்யும் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து வாரம் வந்து ஒளிபரப்பாகும். எதனால் வந்து இந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து எடுத்து பேசணும்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் லைஃப் மஸ்ட் பி கோ ஆன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த உலகத்தில் வந்து எது நடந்தாலும் வாழ்க்கை வந்து அதனோட போக்கில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். பூகம்பம் நடந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, வேறு ஒரு வைரஸ் அட்டாக் உலகம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, வாழ்க்கை வந்து போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய பேத்துக்கு வந்து திருமணம் ஆகிட்டு இருக்கு. ஸோ திருமணமானவங்களுக்கு நீண்ட காலமாக நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். 10-15 வருஷம், ஏன் 10-15 வருஷம் திருமணமானவங்களுக்கு கூட நிறையா சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு வந்து போகக்கூடிய ஆட்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய மோசடிகள் பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த செக்ஸுவல் மேட்டரை வந்து பொதுவாக யாருமே வந்து பேசுகிறதில்ல, இளைமறை காயாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்களை, எது உண்மை எது பொய்ன்ற நிலவரங்களை நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி எடுத்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து செலக்ட் பண்ணேன். சரி, நம்ம இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமுக்கு நம்ம வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட்ரி பவுடர்ஸ், சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ், அதாவது வந்து இந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய மாத்திரைகள், ஸோ இந்த செக்ஸுவலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்டுகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு வியாபாரமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து வயகரா, ஜிங்ஜாங், இந்த சிட்டுக்குருவி லேகியம்னு சொல்லி கூட ஒன்று விற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மதன காம லேகியம், அந்த லேகியம், இந்த லேகியம், அந்த டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டு, ஏன் கவர்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா விகரஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை வந்து அனுமதி கொடுத்து ப்ரொடெக்ஷன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செக்ஸுவலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்லெட் இதில் என்ன ஒரு உண்மை அப்படின்னா, 99.9% இந்த டேப்லெட்னால் வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி பலன் தான் வந்து மனித உடம்பில் வந்து கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருந்து நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வருமானம் வந்து லாபம் மட்டும் கிடைக்குது. இந்த வயகரா, அந்த ஜிங்ஜாங், கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விகரஸ், இந்த டேப்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி லாபம் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து இந்த ஒரு மாத்திரைனாலேயே வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், அதாவது வந்து இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்காக வந்து ஒரு நியூ கப்புளோ ஒரு 1 or 2 years பேபி இல்லாதவங்க போனோடனே ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட், அவங்களுடைய செமன் கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் எடுப்பாங்க. பேசிக் டெஸ்ட்டு ஃபீமேலுக்கும் சரி மேலுக்கும் சரி பேசிக் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ மெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லியன் தான் வந்து ஒரு நார்மல். 20 மில்லியன் கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ 20 மில்லியனுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, ஸோ அவர் வந்து நார்மலான ஆள் தான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 40 மில்லியன், ஒரு 50 மில்லியன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, அந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேப்லெட்டை எழுதி கொடுத்து அந்த டேப்லெட் எப்படியாவது விற்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்தாலும், ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகும்போது அவங்க உங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்கு ஒரு 10 டேப்லெட்டை எழுதி கொடுத்து அதை விற்கிறோன்னு தான் நினைப்பான். ஏன்னா அந்த மருந்து கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து இந்த டாக்டரோட கான்டாக்ட் போகிறது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு இதில் லாபங்கள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து இந்த மருந்துகளையெல்லாம் வந்து தயவு செய்து யாரும் வந்து அதிகமாக உட்கொள்ள வேண்டாம். ஏன் வந்து இந்த மருந்துகளை வந்து உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா டேப்லெட்டுக்குமே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டும் சரி, இந்த செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட டேப்லெட்டும் சரி, எல்லா டேப்லெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய டேப்லெட் தான்.
எல்லா டேப்லெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய மூளையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், கடைசியாக வந்து கேன்சர் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கூட அந்த டேப்லெட் வந்து கொண்டு போயிடுது. சரி, என்ன பண்ணுறது, பிரச்சனை இருக்கே, என்ன பண்ணுறது, வேறு எப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சரியாக வந்து என்னால் ஈடுபட முடியல, எஜாக்குலேஷன் பிரச்சனை, அந்த மாதிரி வந்து செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து டேப்லெட் மூலியமாக தானே சரி பண்ண முடியும். வேறு எப்படி சார் நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாகவே சரி பண்ணலாம். நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவே சரி பண்ணலாம். சரி, எந்த மாதிரி உணவுகளை வந்து இந்த உடல் உறவுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரி உணவுகளை வந்து உட்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வந்து விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன உணவுகளில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டில் வந்து அதோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த விட்டமின் சி உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா விட்டமின் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த செக்ஸுவல் லைஃபுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். பிளட் சர்க்குலேஷன் வந்து குறைய இல்லை, அது வந்து பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்கு ஏதாவது தடைபடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு போயிடும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க். ஸோ ஜிங்க் உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலர்கொட்டைகள், அதாவது வந்து இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி பருப்புகள் வந்து தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலுறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து தினம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு பாதாம் பருப்பை வந்து சாப்பிட்ருங்க. நைட்டே வந்து கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் வந்து 2 பாதாம் பருப்பை ஊற போட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பாதாம் பருப்பையும் வந்து மென்று சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்களே, 48 நாள் கண்டினியூஸாக வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பலனை கொடுக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா இந்த செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய செரட்டோனின் அப்படின்ற ஒரு என்சைம், அதாவது ஒரு சுரப்பி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து உணவுகளை உட்கொண்டாலும் ஸோ மூளை வந்து உடலுறவில் வந்து ஈடுபடுறதுக்கு வந்து கட்டுப்படணும், ஒத்துழைக்கணும். ஸோ அந்த செரட்டோனின் சுரப்பியை வந்து அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. அது என்ன உணவுகள் அப்படின்னா மீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உலர்கொட்டையில் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் வந்து வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பி மீன் அப்படின்ற ஒரு வகை இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரப்பியை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த மீனில் இருக்குது. இரண்டாவது உணவு என்ன அப்படின்னா நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டுக்கோழியை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்துட்டீங்க. பிராய்லர் கோழிக்கு நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பிராய்லர் கோழிலையும் ஸோ இந்த சுரப்பியை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 3 நாட்கள் இந்த செக்ஸுவல் லைஃப்பில் பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 3 நாட்கள் கண்டிப்பாக நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, அல்லது மீன் சாப்பிடுங்க, அல்லது என்ன அப்படின்னா வான்கோழி இறைச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, இந்த செரட்டோனின் அப்படின்ற சுரப்பியை சுரக்கக்கூடிய அந்த ஒரு சத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா வான்கோழி இறைச்சியில் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து இது 3ல் ஏதாவது ஒன்று 48 நாளைக்கு நீங்கள் வந்து தினம் 100 கிராம் அல்லது நார்மலாக எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் நான் சாப்பிடணும், தினம் என்னால் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட முடியல சார் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு வந்து குறைந்தது 2 நாட்களாவது வந்து மீன், நாட்டுக்கோழி, வான்கோழி இறைச்சி இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பலனை வந்து இது கொடுக்கும். நீங்கள் வந்து எந்த மருத்துவமனைக்கும் போகலாம் தேவையில்லை. இதை நீங்கள் வந்து இந்த உலர்கொட்டையில் சாப்பிடுங்க. விட்டமின் சி உணவுகள் கொடுத்துருக்க வீடியோவை பாருங்கள். அதில் இருக்க உணவுகள் வந்து தினம் வந்து ஒரு 150 கிராம் இல்லைனா 200 கிராம் வந்து தினம் சாப்பிட்டுட்டே வாங்க. இது ஒரு நாள் தவறாமல் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 40 நாளுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்டிங்கில் வந்து இயற்கையிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து இது கொடுக்கும். தேவையில்லாமல் வந்து அந்த மாத்திரையை சாப்பிட்றேன், இந்த மாத்திரையை சாப்பிட்றேன், ஸோ எனர்ஜிக்கு மாத்திரையை சாப்பிட்றேன், ஒரு ஸ்ட்ரென்த்தனுக்கு மாத்திரையை சாப்பிட்றேன்னு சொல்லி தேவையில்லான மாத்திரைகளை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து பல வியாதிகளுக்கு உட்பட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கண்ட மாத்திரையும் போட்டு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உயிரிழக்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் வந்து உணவு தான் மருந்து.
ஸோ உணவின் மூலியமாக நீங்கள் உங்களுடைய செக்ஸுவல் லைஃப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வரலான்றதை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் பேசுவோம். மறக்காமல் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு வந்து 8 மணிக்கு மேல் வந்து உங்கள் மொபைலை ஆன் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நன்றி, வணக்கம்.